சத்குரு சுவாமிக்கு ஜெய். இப்போ நீங்க இந்த அத்தியாசிரமின்னு சொல்லிக்கிறீர்கள், அது எந்த மாதிரி நிலைமையில எப்படி இருக்கீள் நீங்க, அதை எல்லாருக்கும் எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஆசை இருக்கு, கேட்டுக்கணும்னு. ராம 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 பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசதிருஷம் தத்துவமசி ஆதிலட்சியம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ராம 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 ராம. இது ரொம்ப ஆழமான கேள்வி. எல்லாரும் அவசியம் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டே ஆகும். இப்ப இருக்கிறது அத்தியாசிரமி அப்படிங்கிற அதி ஆசிரமி. இப்ப ஆசிரமி அப்படின்னா 4 வர்ணம் 4 ஆசிரமம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல ஏற்படுத்திருக்கு. சாதுர்வர்ணியமயா சிஷ்டம் குணகர்ம விபாகையோ தஸ்ய கர்த்தாரம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு 4வது அத்தியாயத்துல பகவத்கீதால பகவானோட வாக்கியம். இதனாலதான் இருக்கு அந்த சாதுர் வர்ணம் அவளோட கர்மாலா என்ன இருக்கு. சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம் குணகர்ம விபாகையோ, அது நன்னா கவனிக்கணும். அதுக்குதான் நம்ம ஆச்சாரிய பகவத்கீதா படிக்கணும். கேயம் கீதா கீதா சகசிரம் நாம சகசிரம்னு எதுக்கு சொன்னான்னா, கீதால இல்லாத விஷயம் வேற எதுல இருக்கிறது, இதுலயும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. அதுல என்ன குணகர்ம விபாக யோகம். இப்ப நம்ம சொல்ற இந்த ஜாதின்னா வர்ணம் இது ஆகட்டும், இது இந்த குலம் ஒரு பரம்பரையா அப்படியே வந்துட்டு இருக்கு, அப்படியே இல்ல அவாவா பண்ற தொழிலை வச்சுதான். குணகர்ம விபாக யோகம் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரையும் பகவான் அப்படி பாகுபடுத்தல. அது கர்த்தா நானாலும் நானா கர்த்தா இல்ல. இந்த சாதுர் வர்ணத்துல இருக்கிறவாழ எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத 18வது அத்தியாயத்துல பகவான் ரொம்ப விரிவா சொல்றார். மோட்ச சன்னியாச யோகம் அதான் அந்த அத்தியாயம் தான் பகவத்கீதா பூர்த்தி ஆற அத்தியாயம். அது மாதிரி இருக்கு அந்த வர்ணம்னு சொல்றது. ஆசிரமும் அதே மாதிரிதான். வர்ணாசிரம விரகிதா வர்ணாசிரம வர்ஜிதா எப்படிலாம் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்திலேயும் ஒரு நாம அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப அதி ஆசிரமி அதி வர்ணாசிரமின்னு பேர். சில பேருக்கு அவளோட வர்ணம் அவ எந்த குலத்துல வந்தவா அப்படிங்கிறதே தெரியாமல இருக்கு. எந்த ஆசிரமத்துல இருக்கான்னு அதுவும் தெரியாம போச்சுன்னா அவளுக்கு அதி வர்ணாசிரமின்னு பேரு. அதி ஆசிரமின்னா அவ என்ன வர்ணத்துல வந்தவான்னு அந்த வர்ண அடையாளம் தெரியும். ஆனா அவ என்ன ஆசிரமத்துல இருக்கான்னு அடையாளம் எதுவும் இருக்காது. அவ பிரம்மச்சரிய ஆசிரமத்திலயும் இல்லை, அதுக்கான அடையாளமும் இல்லை. கிரகசாசிரம அடையாளமும் இல்லை, வானப்பிரஸ்த அடையாளமும் இல்லை. ஏன்னா நம்ம ரிஷிகள் எல்லாரும் வானப்பிரஸ்த ஆசிரமத்துல இருந்தவா. அவள்லாம் சன்னியாசி கிடையாது. நம்ம சன்னியாசி மாதிரி உடனே ஒரு காவி வஸ்திரம் போட்டுக்கணும், நிறைய தீட்சை வச்சுட்டாக்கா அவ தான் ரிஷிகள்லாம் அப்படிதான் இருப்பான்னு அது மட்டும் முக்கியம் இல்லை. வானப்பிரசம் அப்படிங்கிற ஆசிரமம் அது சன்னியாச ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு பிகினிங் பாயிண்ட் மாதிரி. அதுல இருந்து வைராக்கியம் இல்லாம இருக்கு. வைராக்கியம் எல்லாருக்குமே சொல்லியிருக்கு, இருந்தாலும் வானப்பிரசாசிரமத்துல அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஜீவ ஹிம்சை கூடாது இதெல்லாம் வானப்பிரசாசிரமத்துல இருக்கிறது. அதனால அவ அப்படி இருக்கா. அதனால அவ சன்னியாசி கிடையாது. அது வானப்பிரஸ்த ஆசிரமம்னு அதுக்கும் அடையாளம் உண்டு. ஆனா சன்னியாச ஆசிரமத்துக்கும் அதே போல வைதீக சன்னியாசமா இருந்தா அவளுக்கு தண்டம் அது மாதிரி அதுக்கு சன்னியாச நாமகரணம் அப்படின்னு பேர் உண்டு. அந்த அத்தியாசிரமிக்கு அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி வைதீக தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு தான் அவளுக்கு தான் சன்னியாச ஆசிரமத்துல ஒரு நாமம் உண்டு. நம்மளுக்குன்னு சன்னியாச ஆசிரமத்துல நம்ம வைதிக தர்மத்துல என்னென்ன நாமகரணம்னு இருக்கு, அந்த சம்பிரதாயத்துல இருக்கு. நம்ம ஆச்சாரியா ஆரம்பத்திலேருந்து அதெல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் இருக்கு, அந்தந்த வைதிக சம்பிரதாயப்படி இருக்கு. ஆனா அதி ஆசிரமி அப்படிங்கிறது நம்ம புராணத்துல பிரசித்தமா பார்க்கிறோம். சுகபிரம்ம ரிஷியை பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு வஸ்திரமே இல்லாம இருக்கு. ஏன்னா அதி ஆசிரமியா இருக்கிறவாளுக்கு அவ அதி ஆசிரமி அப்படிங்கிற நிலையில இருக்கவா இந்த சரீரத்தையே அவ ஒரு ஆடையா வச்சுக்கிறா, ஒரு வஸ்திரமா வச்சுன்றா. சரீரமே ஒரு ஆடையா இருக்கும் போது இதுக்கு ஆடை வேணும் அப்படிங்கிறதா. சதாசிவ பிரம்மேந்திரா இருந்தா இல்லையா, அவரும் அப்படிதான் இருந்தா சுகபிரம்ம ரிஷி. அது மாதிரி
புராணத்துல பாக்குறோம். நம்மளா ஜடபரதர் நம்மளா பேர் வச்சிருக்கோம். அவருக்கு பரத யோகீஸ்வரர். பிராமண உவாச்ச ஸ்ரீமத் பாகவத்துல அப்படிதான் வரும். அவரை பிராமணதான் சொல்லு. பிராமணன்னா பிரம்மஸ்வரூபமாவே இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதனால பிரம்மஸ்வரூபமா இருக்கனால பிராமண வாச்சனுக்கு ஜடபரதர்னு அவருக்கு பேரு எதுலையுமே இல்லை. அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே அவரை ஜடபரதர்னு சொல்லவே இல்லை. அந்த அத்தியாயத்தெல்லாம் பார்த்தோன்னா அப்படித்தான் இருக்கு. சுகபிரம ரிஷியும் அப்படி அவரை பரீட்சித மகாராஜனுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்கல. இன்ட்ரோடக்ஷன் அப்படி வரவே இல்லை. பரத யோகீஸ்வரர் அந்த பரதர் தான் இப்படி வந்திருக்கார். யோக பிரஷ்டன்னு பேரு. பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல அதுக்கு நல்லா விளக்கம் இருக்கு. அந்த பரத யோகீஸ்வரோட கதை அதுக்கு பெரிய ஒரு விவரணம். ஸ்ரீமத் பாகவத்துல இருக்கிற அந்த கதை விவரணத்தை பகவான் கீதையில 6வது அத்தியாயத்துல சொல்லி யோக பிரஷ்டோபி ஜாயத்தே சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபி ஜாயத்தேன்னு கீதா வச்சம். அந்த மாதிரி இருக்கிறவாள் தான் யோக பிரஷ்டன் பறக்கிறார். அதனால அந்த எல்லாம் அவளுக்கு யோக பிரஷ்டன் ஆயிட்டாள். அப்ப அத்தி ஆசிரமினா அவளுக்கு எந்த ஆசிரமும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி 4 ஆசிரமத்திலையும் இருக்கிறவா அந்த கர்மா பண்ணியே ஆகணும். சன்னியாச ஆசிரமத்தையும் நம்மளா ஸ்வீகரிக்கணும். அதனாலதான் நம்ம ஆச்சாரியா பிரம்மச்சாரியா இருக்கும் போதே சன்னியாசியா ஏத்துக்கிறது அப்படிங்கிற சம்பிரதாயத்துல பண்ணிட்டு இருக்கோம். இந்த அத்தியாசிரமி அப்படிங்கிறனால நம்மளோட பிரக்ஞையே இல்லாத நிலையில ஏற்படுறது. சன்னியாசம் அப்படிங்கிறது நம்மளா ஸ்வீகரணம் பண்ணிக்கிறது. வைதிக சன்னியாசங்கிறது அப்படிதான். வைதிக தர்மத்துல இருக்கிறவா தான். இந்த 4 ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு தான் அது. இந்த 4 ஆசிரமத்திலையும் இல்லாதவாளுக்கு அதை பத்தி பேச்சில்லை. அவள் எப்படி வேணாலும் சன்னியாசினா எப்படி வேணும் இருக்கலாம், அவளை பத்தி பேச்சில்லை. ஆனா அத்தியாசிரமிங்கிறதுக்கு தான் காரணம். அவளுக்கு எதையும் தியாகம் பண்ணல. கர்மா வந்து அவளை விட்டு போயிடுது. அது எப்படின்னா பிரக்ஞே இல்லாத நிலையில தன்னை விட்டு எல்லாமே அவளை விட்டு போயிடுறது. கர்மாவே அவளை விட்டு போயிடுறது. அவளுக்கு எந்த வித ஒரு கர்மமும் இல்லை. அதனால கர்ம பந்தமும் இல்லை. கர்மத்தை விட்டதுனால அவளுக்கு எந்த பாவமும் இல்லை. அவள் கர்மத்தை விடவும் இல்லை. கர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணமும் இல்லை. அவளை விட்டு கர்மா தானே போயிடுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரொம்ப சுலபமா சொன்னா போறோம். மரத்துல நிறைய காய் காய்ச்சதுன்னா பழுக்க ஆரம்பிக்கிறது. அந்த பழம் வேணும்னாக்க அதுவே பழுத்து விழுத்து அது வரைக்கும் பொறுமை இருக்கா? கல்லால அடிச்சு அதை விழ வைக்கிறோம், நம்மளே பழுக்க வைக்கிறோம் இல்லையா? அதுக்கும் அந்த பழம் மரத்திலேயே நன்னா பழுத்து அது பழுத்து விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுவே பழுத்து விழுந்தா எவ்வளவு ருச்சியா இருக்கு. அது மாதிரிதான் கர்ம பந்தா நம்மளை விட்டு போறது. அப்படிங்க நம்ம கர்மாவை விடுறது இல்லை. கர்மாவை விடுறதுக்கு அதிகாரம் இல்லை. கர்மணியே அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்து பூஹு மாதே சங்கோஸ்து அகர்மணி. கர்மத்தை விடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, அதுல விருப்பமே வச்சுக்காதேன்னு பகவானோட வாக்கியம் கீதால். எல்லாம் கீதா பிரமாணம். அப்ப யாருக்கு கர்மா கிடையாதுன்னா கீதால 3வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். இது எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வந்த போது குருநாதர் அசரீரியா சொப்பனத்துல ஒழிச்சுட்டே இருந்த ஸ்லோகம் இதுதான். அந்த நிலையில எனக்கு பிரக்ஞையே இல்லை. இவெல்லாம் கேட்டா கூட தெரியும் அந்த நிலையில எப்படி இருந்தது. ஒரு 3-4 நாளைக்கு பிரக்ஞைய இந்த சரீர பிரக்ஞையே இல்லாத போது என் தலையில இருக்கிற சிகை எப்படி போச்சு, உடம்புல இருக்கிற உபவீதம் எப்படி போச்சு, எதுவுமே அதை பத்தி எதுவுமே தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு எனக்கு நம்மளுக்கு சரீரம் இருக்கா அந்த அவசியம்லாம் கடந்திருக்கு. யஹ து ஆத்மரதிரேவஸ்ய ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மனியேவ சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. இந்த ஸ்லோகம் தான் பிரமாணம். அத்தியாசிரமினா யாருக்கு கர்மா பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஆத்மரதி ஏற்படணும். தங்கிட்ட தானே சந்தோஷமா இருக்கணும். தான் சந்தோஷப்படுறதுக்கு ஏதோ ஒரு காரணம். இவாளோட பேசியிருந்தாதான் சுகமா இருக்க முடியும். நம்மளுக்கு போர் அடிக்கிறது, நம்மளுக்கு அந்த புஸ்தகம் படிச்சாதான் இருக்கும், நம்மளுக்கு அங்கே போனாதான் சுகமாக இருக்கும், நம்மளுக்கு டிவி பார்த்தாதான் பொழுது போகும், நியூஸ் பேப்பர் படித்தாதான் பொழுது போகும், மொபைல் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, இப்படிலாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட சந்தோஷத்துக்கோ துக்கத்துக்கோ ஏதோ ஒரு ஹேத்து அப்படின்னு ஏதோ ஒரு வஸ்து ஹேத்துவா இருக்குன்னு சொல்றோம். அதெல்லாம் கடந்து நம்மளுக்கு நாமளே சந்தோஷமா அது நம்மள்டே தான் இருக்கு. துக்கங்கிறது காரணம் நம்ம மனசு தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுல எப்படி இருப்பான்னா உபனிஷத்து வாக்கியம் மன ஏவ காரணம் மனுஷிய பந்த மோட்சயோகோன்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு.
அது பிரமாணம் இருக்கு, அது யாரும் மறுக்கவே முடியாது. மனசுதான் நம்ம பந்தத்துல இருக்கோமா மோட்சத்துல இருக்கோமா அப்படிங்கிறது காரணமே மனசுதான். ஏன்னா மனசு அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், பந்தம் யாருக்கு மோட்சம் யாருக்கு அப்படின்னு விசாரம் பண்ணி பார்க்கணும்னு இருக்கு. அது மாதிரிலாம் அத்வைத சித்தாந்தத்துல இருக்கு. அதனால மனசுதான் காரணம்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நம்மளுக்கு நாமளே சுகமா இருக்கும். அதுல சுகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது மனசு தானே. அதுல ஒரு வஸ்துல சுகம் இருக்கா? இப்ப நல்லா திரிப்பு சாப்பிட்டா அது சின்ன வயசுலாம் திரிப்பா இருந்தது, வயசானவனே பிடிக்கலையே. ஒரு காலத்துல சுகமா இருக்கிறது, இன்னொரு காலத்துல துக்கமா இருக்கு. அது எப்படி வஸ்துல இருக்கா? அதுக்கு காரணம் வஸ்து இல்லையே, மனசு தானே. அதை வச்சுட்டுதான் அத்தியாசிரமி அப்படிங்கிற நிலை. அதனால ஆத்மரதி ஏற்பட்டு நம்மளுக்கு நாமளே சுகமா இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்சுனா போறோம். இதுக்கு பிரமாணமா ஸ்ரீமத் பாகவத்துல பிக்ஷு கீதம்னு இருக்கு, ஏகாதச ஸ்கந்தத்துல. அதை படிச்சு பார்த்தாலும் புரியும். சுகம் துக்கத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு அதுல தெளிவா புரியும். வேற எங்க இருந்து வெளியில இருந்து எதுவுமே வரல. அதுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல ரொம்ப அழகான ஒரு நாம அம்பாளுக்கு இருக்கே, அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. புரியுறதா? அந்தர்முக சமாராத்யா, அந்தர்முகம் நம்மளுக்கு நாமளே அந்தர்முகமா நம்மளை புரிஞ்சுட்டோன்னா அம்பாள் நம்மளுக்கு சுலபமாயிடுவா. சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா, வெளியிலேயே நாட்டம், அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு, அங்கதான் அந்த கஷேத்திரத்துலாம் இருக்கு, அந்த கஷேத்திரத்துல போனதான் இதை பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டே இருந்தா. ஆனா அவளுக்கு அம்பாள் அவ்வளவு லேஸ்ல வரமாட்டான். சுதுர்லபா அப்படின்னு இருக்கா. இதெல்லாம் என்ன? எல்லாம் நம்மளோட அனுபூதியை தான் அந்த நாமாவளியில சொல்றது. அப்படி அந்த மாதிரி வச்சிருக்கு. அதனால அத்தியாசிரமி அப்படிங்கிறது அந்த மாதிரி நிலை. அது எந்த 4 ஆசிரமமும் கிடையாது அப்படிங்கிறதுனால இதுல என்ன ஒரு அனுகூலம் சொன்னா, இப்ப வைதிக சந்நியாசம் இல்ல கிரகசாஸ்திரமும் எது வைதிகலாம் அது வைதிக தர்மத்தை விட்டு மீற முடியாது, அது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கு. வைதிக தர்மம் கர்மா பண்ணியே ஆகணும். ஏன்னா பகவான் அவதாரத்தெல்லாம் பாருங்க, எந்த ஆசிரமத்தையாவது மீறி போயிருக்க. பகவான் 2 அவதாரத்திலையும், அதுவும் ராம கிருஷ்ணாதி அவதாரத்துல பார்த்தோம்னா குருகுல வாசம் பண்ணிருக்கார். சாதாரண ஒரு மனுஷனா பிறந்தவன் என்ன பண்ணுமோ அதை பண்ணிருக்காரு. கிரகசாஸ்திரம் உண்டு, ராஜநீதி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காரு. என்ன சொல்றார்? நான் அப்படி கர்மா பண்ணாம போயிட்டாலும் என்ன ஆகும்? கீதால சொல்றா பகவான். அவன் தோஷத்தை வர்ணசங்கர காரகைஹி அப்படின்லாம் சொல்றா பகவான். இந்த உத்சீதேயு இமே லோகா, இந்த லோகத்தையே நான் நாசமாக்கினதுக்கு காரணம் ஆயிடுவேன் அப்படின்னு பகவானோட வாக்கியம் இருக்கு. போருமா? இந்த வைதிக கர்மா விட்டுட்டா நான் பண்ணாத போனேன்னா இந்த உலகமும் என்ன ஃபாலோ பண்ணும். ஏன்னா எத்யத் ஆச்சரிதி சிரேஷ்டக தத்த தேவ இதரோ ஜனகா அப்படின்னு கீதால. இந்த உலகத்துக்கே ரோல் மாடலா இருக்கிறவா என்ன பண்றாலும் அதுதான் உலகம் ஃபாலோ பண்ணும் இல்லையா? அப்ப நானே பண்ணலன்னா உலகம் பண்ணாது. அதனால இந்த உலகம் நாசமா போறதுக்கு நானே காரணம் வேண்டாம். உசீதேயு, ரொம்ப அழகான வார்த்தை கீதையில. இதெல்லாம் கீதையை விட்டு தாண்டி போறதுக்கு எப்படிதான் எல்லாருக்கும் மனசு வருதோ தெரியும். அது படிக்க படிக்க எனக்கு அப்படி இருக்கும். பகவான் எப்படி அர்ஜுனனுக்கு சொல்றார், இது மாதிரி எப்படி ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும் அது மாதிரி சொல்ற, அவனை எப்படி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு. உசீதேயு இமே லோகா அப்படி, அத இந்த லோகத்தையே கொள்றதுக்கு காரணமாயிடுவான், நாசமா போறதுக்கு நான் காரணமாயிடுவேன். அதனால நான் கர்மா பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். கர்மா பண்ணி எனக்கு ஆக வேண்டியும் இல்லை, கர்மா பண்ணாட்டாலும் எனக்கு பாவம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஏன் பண்றேன்னா நான் ஒரு ரோல் மாடலா ஏத்திட்டு இருக்கேன். ஏன்னா அவதாரம்னு சொல்றாரு, அது பண்ணிதானே ஆகும். அதனால அப்படி ஒரு வைபவம் இது. அதனால அதை புரிஞ்சுட்டு கீதா சாஸ்திரம், கீதா சொன்னது இந்த மாதிரி சொப்பனத்துல அடிக்கடி அத்தியாசிரமின்னு சொன்னதுனாலையும் இந்த நிலை தான். அதனால இது சந்நியாச ஆசிரமம் கிடையாது. அதனால இந்த மாதிரி நிலைமையில இருந்தா, இப்ப சமீபத்துல இருந்த ரமண மகரிஷி, ரமண பகவான் இப்படிலாம் சொல்லணும், திருவண்ணாமலையில இருந்தா அவருக்கும் இதே நிலைமை தான். அப்புறம் சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிர தேசத்துல ஞானேஸ்வரர் இருந்தார். அவருக்கும் அவ அண்ணா தம்பி 3 பேரும் உபநயன சம்ஸ்காரம் எதுவும் கிடையாது. அவ சன்னியாசியோட பிள்ளைகள் 3 பேருங்கிறதால அவளுக்கும் அதே மாதிரி
எந்த ஆசிரம தர்மமும் இல்லை. ஆனா அவ ஞான ஸ்வரூபமா இருந்தார். அவ ஞானிகளா இருக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. சந்நியாச ஆசிரமம்னாலும் அதுக்கு வைதிக அவ ஜீவிய காலத்திலும் சரி, அவளோட இந்த மாதிரி வியோகம், சரீர வியோகத்துல அவளுக்கு சம்ஸ்காரங்கள் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வைதிகமா. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவ அத்தியாசிரமியா இருக்கிறவா எங்க வேணாலும் சரீரத்தை எப்படி வேணாலும் உண்டு பண்ணலாம், யாரு வேணாலும் அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணலாம். அப்படிலாம் இவ்வளோலாம் இருக்கு அத்தியாசிரமி அப்படிங்கிறது. ஆனா அது வேதத்துல சொல்லப்பட்டதுதான், உபனிஷத்துல சொல்லியிருக்க அத்தியாசிரமியை பத்தி. அதுக்கு பிரமாணமாக தான் இந்த கீதா ஸ்லோகம்லாம் சொன்னேன். அதனால அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சௌலபியமா இருக்கணும், சுலபமா இருக்கணும். நம்ம சொல்ற மார்க்கம் அது நம்மளுக்கு குருநாதர் உபதேசம் பண்ண ராமநாமம் அப்படி இருக்கிறதுனால அதுக்கு எந்த தடையும் இல்லை. இதுக்கு எல்லாருமே அதிகாரி, இது எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு நியமமும் கிடையாது. இதுக்கு நியமத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்லாம் அது ஆலோசனை பண்ணி தான் இப்ப இந்த ஆசிரமத்துல 2 வருஷத்துக்கு மேல குருநாதாலோட ஆகியனாலதான் இது பண்ணிட்டு இருக்கமே தவிர இது என்னோட விஷயம் இல்லை. எனக்கு கர்மாவை பண்ணணும்னு கர்மாவை விடணும் ரெண்டுமே எனக்கு கிடையாது. அதில் குருநாதால் எப்படி அது எப்படி சந்தர்ப்பமோ நடக்கும் அப்படின்னு பிராரப்த வசாத்து அப்படிங்கிற மாதிரி அது இது நடக்குது. அதானே தவிர இந்த ஆசிரமத்தில் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். சன்னியாசின்னு யாரும் அதுக்காக சந்தேகப்பட வேண்டாம். சன்னியாசமும் இல்லை, இது அத்தியாசிரமிங்கிற நிலை தான். ஆனால் சாஸ்திரத்துக்கு சம்மதமானது இது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கர்மாவும் வைதிக கர்மா கிடையாது, அது வைதிக கர்மாக்குள்ள இது வராது அப்படிங்கிறது அதான் விஷயம். ராம 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 ராம. சத்குரு சுவாமினஹ ஜெய். ராம ராம.